வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மணி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். 3360 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பல தடவை 3340 சப்போர்ட் எடுத்து 3371 க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் மார்க்கெட் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நேற்று மார்க்கெட் லோ பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு 3330 ஸ்டாப் லாஸ் வச்சு பையங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 181.5 பக்கமாக ஓப்பன் ஆகி ஏற்றத்தை கொடுத்துருக்க முயற்சி செஞ்சுருக்கு. அப்புறம் பலன் கொடுக்காம பல தடவை 179 பக்கமாக சப்போர்ட் எடுத்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ண முன்னாடி நாள் மார்க்கெட்டோட மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறது 181 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை 183க்கு மேலே போச்சுன்னா தற்காலிக பையிங்க இருந்து 186 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். அதனால் 181 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி நடக்கலை அப்படின்னா 179 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 176 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். ஸோ அது 179க்கு கீழே செல் பண்ணி 81 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் 592 ஓப்பன் ஆகி பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 586 வரைக்கும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி 592 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் 593க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 591 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நிக்கல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1230 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 1222 அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் பல தடவை சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதே சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அதை விட புதிய ஹை கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் பலன் கொடுக்காம 1229 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கோட அதிகம். இன்றைக்கும் அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிகிற காரணத்தினால மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா 1234க்கு மேலே மார்க்கெட் போகிறப்ப பை பண்ணிட்டு 1230 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா அது அடுத்த ஹை 1242 வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போகும். இறுதியாக நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று சில்வர் மினி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 65,400 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் 65,600 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முடியாமல் 65,143 க்ளோஸ் ஆகிருக்கு. 64,600 நல்ல ஒரு பையிங் இருந்திருக்கு மார்க்கெட்டில், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 64,800 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மறுபடியும் 64,600 பையிங் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 64,200 மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஸோ அதனால் 63,800 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.